வெல்கம் டு தமிழ் சினிவுட். சென்னையில் நடந்த சென்னை சர்வதேச திரைப்பட விழா நிகழ்ச்சியில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை உடன்பால் திரைப்படம் பெற்றிருக்கு. இந்த படம் கார்த்திக் இயக்கத்தில் இந்த படத்தில் லிங்கா, அபர்நதி, காயத்ரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சக்தி பாலாஜி இசையமைப்பில் உருவாகிற இந்த படத்துக்கு சிறந்த படத்திற்கான அவார்டை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சென்னையில் புதிய படத்துடைய பூஜையை போட்டிருக்காங்க. இந்த படம் இயக்குனர் விக்னேஷ் அருண் இயக்கத்தில் வைபவ், அதுல்யா, ஆனந்த்ராஜ், ரெட்டின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. டி இமான் இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படத்தை பிடிஜி யூனிவர்சல் தயாரிக்கிறாங்க. 7 கடல் 7 மலை படத்தோடைய புதிய போஸ்டர் படக்குழு வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய மியூசிக் உரிமத்தை திங் மியூசிக் வாங்கியிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் தற்போது அவருடைய கசினை வைத்து தனுஷ் அவர்களுடைய 3வது திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்கார். இந்த படத்தில் ஹீரோனியா அனேகா நடிக்கிறாங்க. ஸோ தனுஷ் இயக்கிற இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டை டிசம்பர் 24 படக்குள் ரிலீஸ் பண்ண போகிறதா புதிய ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் திரைப்படத்துடைய 2வது சிங்கிளை நாளைக்கு 5 மணிக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் அருண் மாதேஸ்வர் இயக்கத்தில் தனுஷ் ஹீரோவாக நடிக்கிறாங்க. பிரியங்கா மோகன் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 11 பிக்கஸ்ட் பெயின் இந்திய படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டிசம்பர் 21 ஷாருக்கான் அவர்களுடைய டன்கி திரைப்படம் நேரடியாக பெயின் இந்திய படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி தற்போது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக மாறி இருக்கு. படத்தை பார்த்தவங்க எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனம் தராங்க. ஷாருக்கான் மாஸ் ஹீரோவை தாண்டி இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான ரோலில் ஏற்று நடிச்சிருக்கார். ஸோ இதனால இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஹிந்தியையும் தாண்டி அனைத்து ரசிகர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்குள்ள நேரடியாக தியேட்டரில் நம்ம பிரபாஸ் அவர்களுடைய சலார் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் இந்த 2 பிக்கஸ்ட் பெயின் இந்திய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் டன்கி திரைப்படம் தான் சிறப்பாக இருக்குது. சலார் திரைப்படம் கேஜிஎஃப் லெவலுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம்லாம் வருது. பிரபாஸுக்கு ஒரு கம்பேக் படமாக சலார் திரைப்படம் இருந்தாலும் அந்த திரைப்படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்யுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா கேஜிஎஃப் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் சிங்கிளாக ரிலீஸ் ஆனதுனால அங்கே 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிச்சு. ஆனால் தற்போது ஹிந்தி திரைப்படமான டன்கி திரைப்படம் அங்கே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறதுனால சலார் திரைப்படத்துக்கு பெருசாக தேட்டர் கிடைக்கல. ஸோ ஒரு சவுத் இந்தியன் படம் உலக லெவலில் 100 கோடி வசூல் செய்யணும்னா கண்டிப்பாக ஹிந்தியில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்யணும். ஸோ அதனால அது சாத்தியம் இல்லை. ஆனால் டன்கி திரைப்படம் 100 கோடி கிளப்பில் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. இருந்தாலும் சலார் திரைப்படத்துக்கு சவுத் இந்தியாவில் நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால ஹிந்தி சினிமா வசூலை எடுத்துக்காம சவுத் இந்தியாவில் மட்டும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற்ற இந்த படம் 1000 கோடி கிளப்பில் இணைஞ்சு டன்கி திரைப்படத்துடைய வசூல் சாதனையை முறியடிக்க இல்லை அந்த வசூலை நெருங்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது அதர்பைஜானில் நடந்துட்டு இருக்கு. படக்குழு அங்கே இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஏப்ரலுக்குள்ளே முடிச்சுட்டு இந்தியா வர பிளான் பண்ணி விறுவிறுப்பாக ஷூட்டிங்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஃபுல் பாடலையுமே அனிருத் கம்போஸ் பண்ணி படக்குழுக்கு கொடுத்துட்டாராம். மொத்தம் 4 பாடல்கள் இருக்கிறதும் இதில் 3 பாடல்கள் பார்த்தீங்கன்னா காதல் ஓப்பனிங் பாடல் அப்படின்னு இருக்குமா. ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்த்தீங்கன்னா படத்துடைய பின்னணி இசையோடு வரக்கூடிய ஒரு பாடலாக இருக்குமா. 4மே சூப்பராக வந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட்டை பொங்கல் ஸ்பெஷலாக படக்குழு வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய 68வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை படக்குழு வருகின்ற டிசம்பர் 31 ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் ஓரிரு நாட்களில் அதாவது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டை படக்குழு வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. வீடியோ கொடுத்தவங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.